ஸோ நீங்கள் இந்த மந்த் வெள்ளியங்கிரிக்கு வீக்கெண்ட் பார்த்து ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வணக்கம், நான் உங்கள் கூகுள். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீக்கெண்டாக பார்த்து நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி வெள்ளியங்கிரிக்கு போயிருப்போம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இதெல்லாம் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போய் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு இது ஒரு ஃபுல் வீடியோவை நான் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இந்த வரைக்கும் ஒரு டைம் கூட நீங்கள் வெள்ளியங்கிரிக்கே போனதில்லை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பிளான் பண்ணி போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க உபயோகமாக இருக்கும். ஏன்னா நான் போய் பட்ட பாடு இருக்குது, கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லை. ஃபஸ்ட் நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். எப்படி நான் பிளான் பண்ணோம், எங்கே எப்படி நாங்கள் ப்ராப்பராக போனோம், அப்புறம் எப்படி மலை ஏறிட்டு ரிட்டர்ன் வந்தோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு கடைசியாக வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னாடியே ப்ரீவியஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே சேஃப்டி அண்ட் தென் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போய் ரொம்ப வருத்தப்படுவீங்க பற்றி அதை பின்னாடி நம்ம லாஸ்ட்டாக சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ன வரைக்குமே எங்கள் ஃபேமிலியும் சரி சுற்றி இருக்கவங்களும் சரி இன்ன வரைக்கும் வெள்ளியங்கிரிக்கு யாருமே போனதில்லை. வெள்ளியங்கிரிக்கு போகணுன்னு ஒரு ஆசை, சபரிமலைக்கு போகணும், வெள்ளியங்கிரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்குது. ஸோ அதில் ஒரு பக்கெட் லிஸ்ட்டு தான் ஸோ இந்த வெள்ளியங்கிரி. ஸோ அப்படி பிளான் பண்ணது தான் இந்த வெள்ளியங்கிரி மேலே. ஸோ ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்து ஸோ நம்ம இப்போ போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த மார்ச் மாதம் விட்டால் மார்ச் ஏப்ரல் இந்த 2 மாதம் தான் இருக்கும். அதை விட்டால் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான். ஸோ இந்த வருஷத்தில் நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெள்ளியங்கிரி கன்ஃபார்ம் போன முடிவெடுத்தாச்சு. முடிவெடுத்துட்டு நாங்கள் ஒரு 6 பேர் பசங்க பிளான் பண்ணிட்டோம். இங்கேருந்து நாங்கள் வந்து பர்சனல் வெஹிக்கிள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணல. ஸோ 6 பேர் போகிறனால பர்சனல் வெஹிக்கிள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரது ரொம்ப கஷ்டன்றனால பர்சனல் வெஹிக்கிள் சூஸ் பண்ணல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் சூஸ் பண்ணோம். ஸோ அதில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பெரிய ஐடியா வாங்கினோம். ஏன்னா நாங்கள் பார்த்து பிளான் பண்ணது வந்து வீக்கெண்டாக பிளான் பண்ணிட்டோம். அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்றதுனால நார்மலாகவே வீக்கெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற டைமில் கரெக்டாக வெள்ளியங்கிரிக்குன்னு பார்த்து பிளான் பண்ணும்போது இன்னும் கூட்டம் ஹெவியாக இருந்துச்சு. கட்டுக்கிடங்காத கூட்டம், பஸ்ஸில் ஏற முடியல. ஏதோ ரேஷன் கடையில் க்யூ நிற்கிறதோட மோசமாக அடிச்சுக்கிட்டு பரல்றாங்க அவங்க பாட்டுக்கு சீட்டு பிடிக்கிறதுக்கு, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் நாங்கள் அடி வாங்கினதே அதுதான். ஓகேங்களா? நாங்கள் ஃபஸ்ட்டு மீட்டப் வந்து சேலம்லேருந்து டேரெக்டாக காந்திபுரம் போயிட்டோம். காந்திபுரம் பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து டவுன் பஸ் ஸ்டாண்ட் வருவோம். ஏன்னா இங்கேருந்து சேலம் வந்து போகும்போது நியூ பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கிடுவாங்க. அங்கே காந்திபுரத்துலேருந்து பூண்டி, அதாவது நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பூண்டியில் இருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா சேலம் டவுன் பஸ் ஸ்டாண்டு தான் போகணும். அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கனாவே எந்த பஸ் எப்படி வரும்னு சொல்லி போவாங்க. அதே மாதிரி நான் இங்கே டைம் ஒரு இது போடுறேன். இந்தந்த டைமுக்கு அங்கே பஸ் இருக்குது. அதாவது காந்திபுரம் டு ஈஷா, காந்திபுரம் டு பூண்டின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே பஸ் இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு ஹிண்ட் என்னன்னு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் காந்திபுரம் டு பூண்டி போகிற பஸ்ஸில் மட்டும் தான் ஏறும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா காந்திபுரம் டு பூண்டி வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு 1 டைம் தான், இல்லை 1.5 ஹவருக்கு 1 டைம் தான் இருக்கும். அதே காந்திபுரம் டு ஈஷா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ½ hour 15 மினிட்ஸில் இந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க காந்திபுரம் டு ஈஷாக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காந்திபுரம் டு பூண்டி பஸ்ஸை மட்டும் நம்பிட்டு இருக்காம காந்திபுரம் டு ஈஷா பஸ்ஸில் ஏறி ஈஷா ஃபஸ்ட்டு போயிருங்க. அங்கே போயிட்டு கூட ஈஷா பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து காந்திபுரத்தில் வந்து பூண்டி பஸ் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் காந்திபுரம் ஈஷா போயிட்டு ஈஷா பார்த்துட்டு கூடியும் பூண்டி போகிற பஸ்ஸில் வந்து ஏறி ரிட்டன் நீங்கள் பூண்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு டைம் தான் பஸ் இருக்கும்போது அதுலேயே உங்களுக்கு டைம் ரொம்ப இதாயிரும். ஸோ நீங்கள் இருந்த காந்திபுரம் வந்தீங்க, காந்திபுரத்தில் என்னென்ன முதல்ல பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி தேவையான ஃபுட்டு நீங்கள் அங்கே போய் பூண்டியில் போயிட்டு எல்லாம் வாங்கிக்கலாம், அங்கே எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணுவீங்க. பூண்டியில் போயிட்டு ஒன்றுமே இருக்காது. அதாவது வெள்ளியங்கிரி ஆண்டவர் சாமிக்கிட்ட போயிட்டிங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அங்கே போனாலும் இங்கே கொடுக்குற அமௌண்ட்டை விட அங்கே டபுள் மடங்கு கொடுத்தா தான் அங்கே பொருட்களே வாங்க முடியும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, இங்கே நம்ம 20 ரூபாய்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினோம்னா அங்கே கோயிலுக்கு அடியிலே 45 ரூபா ஒரு பாட்டில், 40 ரூபா ஒரு பாட்டில். ஏன்னா அங்கே 20 ரூபா வாட்டர் பாட்டில், அந்த ஆக்வாஃபினாவோ இதுவோ அந்த மாதிரி 20 ரூபா வாட்டர் பாட்டிலே வைக்கல. 45 ரூபா 40 ரூபா அந்த அமௌண்ட்டுக்குடைய வாட்டர் பாட்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் 20 ரூபா தான் இங்கே 1 லிட்டரு, அங்கே போய் 40 ரூபான்ற போது அந்த இடத்துலேயே நீங்கள் வாய்ப்பு இழப்பீங்க. ஏன்னா நான் அதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு விசிட் போயிட்டு டேரெக்டாக ஈஸாவை பார்த்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு உள்ளார போகாமல் வெளியே மட்டும் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பூண்டி பஸ் வந்தோடனே பூண்டி பஸ் ஏறி நாங்கள் அங்கேருந்து பூண்டிக்கு போயிட்டோம். பூண்டிக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வெளியே சாமி கும்பிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸுக்கு தனியாகவும் லக்கேஜுக்கு தனியாகவும் ஃப்ரீயாக அவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அதாவது அது உங்களுக்கு சார்ஜஸ்லாம் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் தனியாக இது கொடுப்பாங்க, டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கி பின் பண்ணிவிட்டு அந்த டோக்கன் நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். எல்லாமே திங்ஸாக இருக்கட்டும், ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே பத்திரமா வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே வந்துட்டு போய் ஸ்நாக்ஸோ இதுவும் வாங்கினா எல்லாமே டபுள் ரேட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு முறுக்கு ஒரு 5 ரூபா பாக்கெட் முறுக்கு தான் இருக்கும். அதில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஒரு பாக்கெட் முறுக்கே இங்கே 5 ரூபா தான். ஆனால் அங்கே 4 முறுக்கு 10 ரூபான்ற மாதிரி அந்த கணக்கில் வித்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே கிடைக்கிறது எப்பயுமே ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் கிடைச்சுன்னா அந்த அதோட பொருளோட விஷயம் விலை கம்மியாக இருக்கும்.
அதே ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல கிடைக்க அரிதாக இருக்கும்போது அந்த இடத்துல ரேட் அதிகமாக தான் இருப்பாங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் அது. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் அங்கே போயிட்டு ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணோம்னா வாட்டர் பாட்டில் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது 20 ரூபா தானே ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் நினச்சி நாங்கள் போய் கேட்கும்போது 40 ரூபா ஒரு லிட்டர் பாட்டில். அங்கேயே நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி திறந்தோம். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, பேசாமல் அங்கேயே வாங்கிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இங்கேயே எதுக்கு வாங்கிக்கிட்டு அங்கே போய் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்தா கடையே ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற கடை 2 கடை தான். உள்ளார கோயிலுக்கு வெளியே ஒரு கடை இருக்கும், கோயிலுக்குள்ளார கடை ஒரு சின்ன கடை இருக்கும். மற்ற எல்லா கடையுமே பார்த்தீங்கன்னா ஊசிமணி, பாசிமணி, அதுக்கப்புறம் அந்த சிலைகள் விற்பனை அந்த மாதிரி மட்டும் தான் இருக்குது. மற்ற எந்த ஒரு ஃபுட் கடையுமே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் படிப்படியாக ஏறும்போது தான் ஒரு 2-3 கடை இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 4 மலையில் ஒவ்வொரு கடை இருக்கும். அதுக்கப்புறம் 6வது மலையில் ஒரு 5வது மலையிலே ஒரு கடை இருக்கும். ஆனால் அங்கே நீங்கள் எல்லாமே பை பண்ணிக்கிற அந்த எக்ஸ்ட்ராமே நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜாக கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு வெள்ளரிக்காய் இங்கே 10 ரூபா 12 ரூபா வச்சுச்சுன்னா அங்கே 40 ரூபா அந்த ரேட்டில் விற்கும். அங்கே அதே மாதிரி எல்லா ஃபுட்டும் அங்கே கிடைக்காது. குறிப்பிட்ட ஃபுட்டு தான். காராசேவு, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பட்டாணி, இது மாதிரி மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் அதிகபட்சம் வேறு எல்லாமே அங்கே கிடைக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து போயிடாதீங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க. இதில் நாங்கள் மெயின் விஷயம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் போயிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டிட்டு நாங்கள்லாம் டேரெக்டாக போயிட்டு குச்சி வாங்குறோம். குச்சி வாங்கிட்டு பை பண்ணிட்டோம். ரிட்டன் வாங்கிட்டோம். டேரெக்டாக நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு நின்று அன்னதானம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷாக் கொடுத்தது அந்த அன்னதானம் தான். ஏன்னா நாங்கள் கரெக்டாக சனிக்கிழமை ஒரு மதியம் வாக்கில் நாங்கள் போகிறோம். மதிய வாக்கில் அந்த க்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிற்கிது. ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு நிற்கிது. ஏகப்பட்ட க்யூ நிற்கிது. அந்த இடத்துல நாங்கள் 4:30 மணிக்கு ஒரு 3 மணி வாக்கில் ரீச் ஆகிருப்போம். அங்கே நாங்கள் சாப்பாடு அந்த க்யூவில் நின்று வாங்குறதா இருந்தால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆகிருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய க்யூ நின்று இருந்துச்சு. அங்கேருந்து வரவேற்க. ஏன்னா சாப்பாடு தீர்ந்துகிட்டே இருக்குது. அவங்க ரிட்டன் செஞ்சு தான் கொடுத்தாகணும். அவங்க ரெடியாக வச்சிருந்தா பரவாயில்ல. அவங்க வரத க்யூ பார்த்துட்டு அப்பப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்ற போது நாங்கள் ஒரு பயந்துட்டோம். ஓகேடா, அன்னதானத்தை நம்பிருந்து நம்மளுக்கு பெரிய விளைவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கடவுள் அன்பாலையும் நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் நடுவில் ஒரு அண்ணன் கூப்பிட்டு நாங்கள் இப்போ தான் மேலே ஏறோம்னு சொன்னதுக்கப்புறம் சரி வாங்கப்பா உள்ளே நின்றுங்க, சாப்பாடு வசதி வாங்கிட்டு மேலே ஏறிட்டு வாங்க அப்படின்றதுக்கப்புறம் நடுவில் பூந்து சாப்பாடு வாங்கிட்டு நாங்கள் அப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டன் படி ஏறணும். இதுக்கு மேலே தான் ஒரு சுவாரஸ்யமே இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் எங்களோட மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே நாங்கள் போன 6 பேர்லேயும் 6 பேரும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கூடயும் வெள்ளியங்கிரி மலை ஏறினதே இல்லை. 0 நாலேஜ், எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. ஃபஸ்ட் நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் செக்கப்புக்கு போயிட்டோம். மெடிக்கல் செக்கப் அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மெடிக்கல் செக்கப்லாம் எங்களுக்கு எதுவுமே பண்ண கிடையாது. டேரெக்டாக பிளாஸ்டிக் கவர் செக் பண்ணாங்க. பிளாஸ்டிக் கவர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுக்கு அந்த ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படி எடுத்து சாமி கையில் கும்பிட்டு நான் பாட்டு கிளம்புனா ஒரு இங்கே கீழே வந்து ஒரு 50 படிக்கட்டுக்கு மேலேயே ஒரு பெல்லு மாதிரி இருக்கும். அந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் இருக்கும். அந்த வேவில் பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே லிங்கத்தோடு சேர்த்து சிவமுகம் படைத்த ஒரு லிங்கம் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அங்கே தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த வீடியோலாம் அங்கே யாருமே இல்லை. செப்பரேட்டாக நம்ம போய்ட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு நம்பரலாம். ஆனால் நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா பூசாரி இருந்தாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே வெளியே வந்தோம். அந்த குகைக்குள்ளே போதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உள்ளார போகிறதுக்கு ஒரு வழி, வெளியே வரத்துக்கு ஒரு வழி. அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்து நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மலை ஏறும் போதே உங்களோட ஆணவம் இருக்குது பார்த்திங்களா, நான் இப்போ இருந்தாலும் ஏறிடுவேன், அவங்க எதாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆணவத்தையும் ஒரு நம்பிக்கையும் உடைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் மலை. முதல் மலையை அடைஞ்சு இந்த வெள்ளை விநாயகரை பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசாமல் இறங்கிடலாமா, வேலை போக வேணாமா அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது அப்படி தான். ஏன்னா நாங்கள் இன்ன வரைக்கும் ட்ரெக்கிங்கிறது அதிகபட்சம் நாங்கள் எதுவும் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் இது பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் அடியே நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப அகல அடியே வச்சோம். 7 மலை ஏறணும்னு முடிவு பண்ணதுனால ஏறிட்டோம். இதுக்கு முன்னாடி ஏறினது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸு, மேக்ஸிமம் எதுனா தூதூர் ஃபால்ஸ் கூட கொஞ்சம் கஷ்டம். நான் ஏறிட்டோம், அது பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு வீடியோலாம் அப்கமிங்கில் வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்குங்க. அப்புறம் தான் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா வெள்ளை விநாயகரை பார்க்கும்போதே ஒரு வந்துருச்சு, முடிவு வந்துட்டோம், பேசாமல் இப்படியே இறங்கிடலாமா, முடியலையே எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் என்ன ஒரு கண்ணோட்டம், எப்படியா இருந்தாலும் என்ன ஆனாலும் ஏறியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே தோணும் பேசாமல் இறங்கிடலாமா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு மலை அடைக்கும் போதே உங்களுக்கு ஒரு பெருமூச்சு வர அளவுக்கு வந்துடும். அங்கே வெள்ளை விநாயகர் பக்கத்தில் ஒரு சில பல கடை இருக்குது. அங்கே ஏதாச்சும் திங்ஸ் வாங்கினாலும் சரி, வாட்டர் பாட்டில் அங்கே விற்க மாட்டேன்றாங்க. ஜூஸு, சோடா இந்த மாதிரி தான் விற்கிறாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டுக்கூடிய நீங்கள் ரிட்டன் ரெண்டாவது மலையை நோக்கி போனீங்கன்னா, 2வது மலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழுக்குப்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். வழுக்குப்பாறை வந்தோடனே அங்கே ஒரு சுனை இருக்கும். வழுக்குப்பாறை நீங்கள் மேலே ஏறி அங்கே பக்கத்துலேயே ஒரு சுனை இருக்கும். வழுக்குப்பாறை தாண்டி அங்கே நீங்கள் வேணால் வாட்டர் எம்டி கேன் இருந்துச்சுன்னா வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் எம்டி கேன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா
வாட்டர் பாட்டில் நீங்கள் 40 ரூபா கொடுத்து வாங்காமல் எம்டி வாட்டர் பாட்டிலாக சில்வர் வாட்டர் பாட்டில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரீஃபண்டபிள் தான். நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பப்போ ஃபில் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 2வது மலை ஏறும்போது, அதாவது வழுக்குப்பாறை தாண்டி வழுக்குப்பாறையை ஒட்டி அங்கே ஒரு ரைட் சைடில் ஒரு சொன்ன இருக்குது, அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அதை விட்டிங்கன்னா 3வது மலை தாண்டிங்கன்னா 3வது மலை தாண்டி அதாவது பாம்பாடி சித்தர் கோயிலை தாண்டி நீங்கள் அடுத்த சிலை போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அங்கே 2 சொன்ன இருக்குது. கீழே ஒரு சொன்ன இருக்குது, அது மேலேயே உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே ஒரு சொன்ன இருக்குது. அதனால் அங்கே நீங்கள் ஃபில் பண்ணலாம். இது 2 விட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு 7th மலை தான், 7வது மலை தான் உங்களுக்கு சொன்ன இருக்குது. அங்கே தான் போய் தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. நடுவில் எங்கேயுமே இல்லை. நடுவில் ஒவ்வொரு கடை இருக்குது. ஒவ்வொரு கடையில் நீங்கள் சோடா இந்த மாதிரி தான் குடிக்க முடியும், தண்ணி குடிக்க முடியாது. முதல் விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. 2வது மலை வழுக்குப்பாறை தாண்டிட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 மலை பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி தூரமாக தான் இருக்கும். ரொம்ப இழுத்துக்கிட்டு போகாமல் ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது மட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்கும். 2வது மலை, 3வது மலை, 4வது மலை, அதாவது ஃபஸ்ட்டு மலை வெள்ள விநாயகர் ரீச் பண்ணுவீங்க. செகண்ட் வழுக்குப்பாறை ரீச் பண்ணுவீங்க. 3rd மலை வழுக்குப்பாறை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா பாம்பாடி சித்தர் சிலையை ரீச் பண்ணுவீங்க. பாம்பாடி சித்தர் சிலையை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஆதியோகி வியூ பாயிண்ட், அதுதான் 4வது மலையாக இப்போ கருதப்படும். அது 4வது மலைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலையை நான் ஏறும் போது மேலே பார்க்கவே கிடையாது. இந்த எடுத்து வச்ச நடனா படி மேலே காலை வச்சோமா, படி இருக்குது, படியோட இதை மட்டும் அப்படியே வச்சு படிப்படியாக முன்னேறி போயிட்டு மலையை அடைஞ்சோம். வெள்ள விநாயகர் பார்த்துட்டு இன்னும் 2வது மலையை தான் போய் உட்காரணும் ஒரு முடிவோடு இருந்தேன். அதனால் நான் எங்கேயுமே உட்காராமல் நான் பாட்டுக்கு மூச்சு வாங்கி நின்று ஏறிட்டேன். நான் நின்று பார்க்கும்போது 2வது மலையை ரீச் பண்ணிட்டோமான்னு பார்க்கும்போது நான் எப்படி இங்கே எந்த மலையை ரீச் பண்ணிட்டோம், 4வது மலையை, அதாவது ஆதியோகி வியூ பாயிண்ட் மலையை ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு 2வது மலை எதுனே தெரியல. முதல் விஷயம் நான் இப்போ வழுக்குப்பாறைன்னு சொல்கிறது எப்படின்னா நான் ஒரு வீடியோவில் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் 2வது மலை இதான். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன யாருமே வரல. அதனால் நாங்களாக பண்ணதுனால இந்த 2வது மலை ரீச் பண்ணிட்டோம், 3வது மலை ரீச் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு இருக்குது. இதே இல்லை, நாங்கள் பாட்டுக்கு சரி ஓகே 2வது மலைனா வேறு ஏதாச்சும் கோயில் வரும், பாம்பாடி சித்தர் கோயில் அது மாதிரி வரும்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கோம். பாம்பாடி சித்தர் கோயில் தாண்டி இன்னொரு ஆதியோகி வியூ பாயிண்டே பண்ணிட்டோம். நாங்கள் போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் டைம்ன்றதுனால எங்களால் அதிக வீடியோஸ் எங்களால் எடுக்க முடியல. அதே மாதிரி நான் அங்கேயே vlog பண்ணாலும் நினச்சாலும் என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ மூச்சு வாங்குச்சு. இதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் பண்ணதுனால எங்களுக்கு அவ்வளோ பெரிய இதாக இருந்துச்சு. நாங்கள் பாட்டு ஏறிட்டோம். வெறுன்னு மலை அடைஞ்சோடனே இதுக்கு மேலே எங்கேயும் உட்காரக்கூடாது, 2வது மலை தாண்டி தான் உட்காரன்றதுனால நாங்களும் சரி பசங்களும் சரி எல்லாம் வெறுன்னு ஏறி 4வது மலைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஆதியோகி வியூ பாயிண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம 4வது மலையை ரீச் ஆகிட்டோம்டா, இன்னும் 2வது மலையில் உட்கார. அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்டில் உட்காந்து நைட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6:30 கிட்டத்தட்ட 7:30 டைம் ஆயிடுச்சு சம்திங். ஸோ அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் அட பாவிங்களா 2வது மலை வந்துருச்சுன்னு தெரிஞ்சு அங்கேயே உட்காந்துருப்பேன்டா, நான் வேறு தம் கட்டி ஏறின்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 4வது மலையில் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எங்கள் பயணத்தை தொடங்கணும். ஆனால் 4வது மலை ஃபஸ்ட்டு ஒரு 4 மலை மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்கட்டாக இருக்கும், ரொம்ப படிக்கட்டாக இருக்கும். 4வது மலை தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அதுதான் ஃபுல் ட்ரெக்கிங் சொல்லுவாங்க. ஏன்னா அது மலைகள்லாம் சந்து பூந்து அது போகிற மாதிரி இருக்கும். அங்கேயும் சில பல படிக்கட்டுகள் இருக்கும். ஆனால் கம்பேர் டு ஃபஸ்ட் 1லேருந்து 4 வரைக்கும் பார்த்த படிக்கட்டு நீங்கள் 4 தாண்டி 5, 6க்கு போகும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 4லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு சமமான ஒரு பாதையிடம் வரும். அதுக்கப்புறம் மலை மேலே அப்படியே நீங்கள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கட்டு 2-3 படிக்கட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சமமான பகுதியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் 4வது மலை இந்த ஆதியோகி பாயிண்ட்லேருந்து ஒட்டன் சித்தர் சமாதி வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு 5வது மலை திறக்கணும்னு எடுத்துக்கலாம். நீங்கள் 5வது மலை அந்த ஒட்டன் சித்தர் சமாதி சாமி கும்பிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் காலை எடுத்து வைக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா புல்வெளி சோலைவனம் பகுதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 வரைக்குமே உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே பிளைன் சர்ஃபேஸாக இருக்கும். ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல், படிக்கட்டு இல்லாமல், ரொம்ப இறக்கமும் இல்லாமல், ரொம்ப மேலும் இல்லாமல் ஒரே சமவெளி பாதையாக இருக்கும். நீங்கள் நடந்து போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் 1லேருந்து 4 வரைக்கும் அந்த கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த ஒரு மலை அந்த ஒரு 5 to 6ன்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக பயணம் பண்ணலாம். நீங்கள் 6வது மலை ரீச் பண்ணிட்டீங்கன்னாவே 7வது மலை லாஸ்ட் மலை நம்ம போக வேண்டிய இடம் கண்ணுக்கு நேருக்கு தெரியும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெருமூச்சு விட்டு நீங்கள் 6வது மலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கீழே இறங்குவீங்க. ஒரு பள்ளம் இங்கேருந்து இங்கே இருக்குன்னா இந்த பள்ளத்தில் கீழே இறங்கி அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அந்த கீழே இறக்குறதா பார்த்தீங்கன்னா ஆண்டி சுனை பார்த்தீங்கன்னா தண்ணி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும். நாங்கள் டைம் 6:30 மணிக்கு ஏற வச்சோம். ஒரு 10:30 மணி 10:15 பக்கமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆண்டி சுனை ரீச் பண்ணிட்டோம். அந்த டைமில் நாங்கள் என்ன யோசிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 7வது மலை காலைங்காட்டி ஏறிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் எடுத்தோம். ஆனால் அங்கே போயிட்டு ஆண்டி சுனைக்கு நெருங்கும் போதே எங்களுக்கு ஒரு தாட் மாறிச்சு. என்னன்னா கையோடு நம்ம சிவனை போய் வழிபட்டுட்டு நம்ம அங்கே காத்திருந்தாலும் காத்திருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஒரு தாட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் 6வது மலை இறங்கணும். ஆண்டி சுனையில் குளித்தோம். ஆண்டி சுனையில் கால் வைக்கும் போது
ஃப்ரிட்ஜ் தண்ணியோட எக்ஸ்ட்ரா -°C அந்தளவுக்கு தண்ணி ஜில்லுன்னு இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் குளிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சாமி வழிபட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல குளிச்சுட்டு 3 முங்கு ஏஞ்சிட்டு வந்தீங்கன்னாவே அந்த குளிர் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த இடத்துல ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டு நாங்கள் குளிக்கலாம் ஒரு முடிவு எடுத்து நாங்கள் போய் காலை வைக்கும் போது எனக்கு கால்கெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அது மீறி நாங்கள் அந்த சுனையில் இறங்கி நான் கடவுளை கையெடுத்து கும்பிட்டு நமச்சிவாயன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முங்குறேன். 2 முங்கிட்டு ஏந்திரிக்கும் போது எனக்கு கண்ணு பிளாங்காக இருக்குது. 2வது முங்கு அதோட முங்குறேன். சுத்தமாக எனக்கு ஃபுல் பிளாக்காக இருக்குது. எனக்கு ஒன்றுமே முடியல. கையோட முங்குன்னு சொல்லிட்டு 3வது முங்கு ஏஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபுல் அங்கே இருக்க சுற்றி மக்களும் எனக்கு வந்து லைட் அடிச்சதுலாம் அப்போ தான் எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. கூலிங் அந்தளவுக்கு கூலிங். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 முங்கும் போதே உங்களுக்கு வந்து குளிர் உங்களுக்கு மறைஞ்சிரும். 3வது முங்குனீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே முன்னாடி சிவன் இருப்பார். அந்த இடத்துல நீங்கள் அவர் தொட்டு கும்பிட்டு வழிபடலாம். அவர் தொட்டு கும்பிட்டு வழிபட்டு நீங்கள் ஏன் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு சுத்தமாக சொல்கிறேன் குளிரே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இறக்கத்தில் இறங்கும் போதே அந்த தண்ணியை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கால் வச்சாவே அந்த சில்னஸ் உங்களுக்கு வந்து குளிச்சதுக்கு வரும், சுத்தமாக இருக்காது. நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு எல்லாருமே இப்போ இருக்க குளிச்சுட்டு யாருமே பசங்களாம் இறங்கல. நான் குளிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சாமி பார்க்கணுன்னா வழிபடணுன்னா முதல்ல குளிச்சு தான் ஆகணுன்ற அந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு என்ன தான் நடக்குன்னு நடந்துட்டு சொல்லிட்டு குளிச்சிட்டோம். குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் போய்ட்டு அதுதான் வந்து சாப்பிட போயிட்டோம். நான் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணோம் சாப்பிட போயிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல சத்து இருக்காது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு 4 மலை எப்படி ஏறணும், ஒரு 5 மலை 6 மலையில் கிராஸ் பண்ணதே எங்களுக்கு தெரியல. நாங்கள் பாட்டுக்கு மேல் நோக்கி பார்க்காம நான் கீழ் நோக்கியே பார்த்து நடந்ததுனால எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படா நம்மளாம் இந்த மலையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோன்ற மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். அந்தளவுக்கு இருந்துச்சு. சுனையில் குளிச்சுட்டு நாங்கள் போய் சாப்பிட்டு நாங்கள் அப்போ முடிவெடுத்தது தான் கையோடு போய் மேலே 7வது மலையை பார்த்துருவோம். 7வது மலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரணும். ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ரொம்ப வெயில் 7 மணிக்கெலாம் வெயில் வந்துடுது. ஒன்றுமே பண்ண முடியல. வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. நம்ம இறங்கும் போது அந்த வெறுங்காலால் வேறு நடக்கிறோம். அப்போ வெறுங்காலால் நடக்கும்போது வெறுங்காலெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. வெயில் சுட்டுடுச்சு, மண்ணெல்லாம் சூடாகிடுச்சுன்னா நடக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம டைம் ரொம்ப லாஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஏறுறதுக்கே இவ்வளோ எடுத்துக்கிட்டோம். அப்போ இறங்குற வழி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வெயிலில் இறங்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடும்னு சொல்லிட்டு 7வது மலை ரீச் பண்ணும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா 12 மணி கரெக்டாக 12 மணிக்கு ரீச் ஆகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா 7வது மலையில் போய் அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அங்கே போய் படுத்துக்கலாம், நம்ம காலைங்காட்டியும் போயிட்டு நம்ம சாமி பார்க்கலாம், அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்தோன்னா அங்கே சாமி பார்த்ததுக்கப்புறம் கீழே தான் இறங்கணுமா. அங்கேயே ஸ்டே பண்ண முடியாதாட்டுக்கு. நாங்கள் என்ன நினச்சோன்னா சாமி பார்த்துட்டு ஸோ ஓகே அங்கேயே சரௌண்டிங்ஸில் படுத்துருந்துட்டு காலையில் ஒரு 5:30 மணிக்கு இது பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கலாம், சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா நாங்கள் போயிட்டு நாங்கள் ஒரு இதான் மலைனா இப்படி பின்னாடி ஏறுறோம். ஏறிட்டு இங்கே சாமி இருக்குது. சாமி பார்த்தோம்னா இப்படியே முன்னாடி இறங்க விட்டுறாங்க. அதை நாங்கள் யாருமே எங்களுக்கு சொல்லவே கிடையாது. நாங்களும் யார்ட்டையும் கேட்க கிடையாது. மேலே நாங்கள் என்ன நினச்சோம், மேலே சாமி இருக்குது, அது சுற்றியும் இடம் இருக்கும், நம்ம படுக்கிறது வந்து அங்கேயே படுத்துக்கலாம். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் போனால் அங்கே போனால் வெறும் மலை கல்லுக்கிட்ட தான் எல்லாம் படுத்துருக்காங்க. கல்லில் படுத்தா அப்படியே கீழே இறங்குறோம், சுருண்டிக்கிட்டே இறங்குறோம். எங்கே தூக்கத்தில் உருண்டிக்கிட்டே போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்ல ரெஸ்ட் எடுத்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மேலே ஏறி ரீச் ஆகினோடனே நாங்கள் என்ன நினச்சிட்டோம், சாமி பார்க்கலாம் போனோம். அங்கேருந்து நாங்கள் ரியலைஸ் பண்ணோம், சாமி பார்த்துட்டு உடனே கீழே இறங்க மாட்டேங்க, மேலே இருக்க முடியாதாட்டுக்கு அப்படின்றதுனால நாங்கள் ரிட்டன் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டு போகலாம். ஏன்னா உடனே நம்ம இறங்க முடியாது அப்படின்றதுக்காக 12 மணிக்கு வந்தால் ஒரு 1/4 மணி நேரம் படுத்து ஒரு 1:30 மணி வாக்கில் போய் சாமி பார்க்க போகுது. காலைங்கிட்டு மறுநாள் காலையில் போய் சாமி பார்க்குற மாதிரி காலையில் போய் சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்சம் நெஞ்ச குளிர்லங்க, அவ்வளோ பனி. நாங்கள் மேலே ஏறும்போது கூட அந்த பனி எங்களுக்கு தெரியல. அங்கே போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சதுக்கு ரொம்ப தப்பாக போயிடுச்சு. போர்வை கீர்வை எல்லாம் நனையுது. அந்த அளவுக்கு பனி, கட்டுக்கணங்காத பனி, நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளோ பனி பெய்யுது. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கால்வெளிலாம் இருந்தாலும் ஒரு அசதியில் படுத்துடலான்னு பார்த்தா அந்த பனி பெய்யறதுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்கவே விடலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 1:30 மணி வாக்கில் பார்த்தோம். ஒரு 1:30 மணிக்கு டைம் வச்சோம். 1:30 மணி வரைக்கும் ஏதாச்சும் ரெஸ்ட் எடுத்துப்போம். அப்படிலாம் அடுத்த நடவடிக்கை சாமி பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்துட்டோம். ஏன்னா அது வரைக்குமே எங்களுக்கு கொஞ்சம் படுத்தா தூக்கம் வந்தால் பரவாயில்ல, அங்கே தூங்குறதுக்கு வழியே இல்லை. அதனால் நம்ம இங்கே படுக்கிறது வேஸ்ட்டு. இந்த பணியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம சாமி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு 1:30 மணி வாக்கில் ரிட்டன் எல்லாம் ஏஞ்சி சாமியை பார்த்துட்டோம். அப்போ தான் ஒரு சாமி பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி, ஒரு தெளிவு, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அப்படி இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற சுற்றி உள்ள மக்கள், அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸ், எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தமோ அது காலையில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் விடிய காலத்தில் ஒரு வெளிச்சத்தில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் தான். மற்றபடி எதுவுமே இல்லை. பார்த்த வரைக்கும் தெளிவாக பார்த்துட்டு நிதானமாக பொறுமையாக அந்த கூட்டத்தில் நின்று நிதானமாக இறங்கி அதுக்கப்புறம் பார்த்து வெளியே வரும்போது தான், சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது தான் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இந்த ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கடா அப்படின்ற போது அந்த சாமி பார்த்துட்டு வெளியே போகும்போது தான் முன்னாடி கொடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் முழுமையாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்பாடா
இந்த இந்த இதுக்கு தான் கஷ்டப்பட்டோம், நம்மளுக்கு அது நல்ல பொறுமையாக நிதானமாக நிறுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு அந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டது நடந்தது எல்லாமே உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ ஓகே, சாமி பார்த்துட்டுக்கப்புறம் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் தாராளமாக கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது தான் அப்போ தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. இது வரைக்கும் ஏறினதெல்லாம் ஒரு ஏற்றத்தாழ்வு படிக்கட்டு இதோட இருந்துச்சு. 7வது மலை நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல் ஸ்லோப்பு இப்படி தான் நிற்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனீங்க அப்படியே உருண்டு போவீங்க. அந்த மலையில் காலையங்காட்டியும் விடியங்காலம் ஒரு 2-3 வாக்கில் நாங்கள் இறங்கணும். எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் இறங்கி தான் ஆகணும். நாங்கள் அதில் இறங்கும் போது எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு பாருங்கள், திக் 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 திக்குன்ட்டு. ஐயோப்பா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு வழியாக எல்லாம் பார்த்துட்டு இறங்கிவிட்டோம். 7வது மலை இறங்கணும், 6வது மலை இறங்கணும், 5வது மலை இறங்கணும். அது வரைக்குமே லைட்டாக பெயின் இருந்துச்சு, கை காலெலாம் வலிச்சிச்சு. இறக்குறப்போ ஏன்னா ஏறுறப்போ ஃபுல் காலுக்கு தான் பலம் கொடுப்போம். அந்த இறங்கும் போது ஃபுல் பாடிக்கே நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபுல் இறக்குன்றனால முன்னாடி போய் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலுக்கு ஃபுல்லாக ஃபோர்ஸ் கொடுப்போம். அப்படின்ற போது கால்லாம் 4வது மலை ரீச் ஆகி இறங்கும் போது ஃபுல் படிக்கட்டில் இறங்கும் போது கால் வலிலாம் முட்டிலாம் தேய்மானம் சரியாந்திர இது வலி. அது அப்படியே முட்டியில் வச்சு ஊசி குத்துற மாதிரி சுருக்கு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்குலாம் மலை எங்களோட நடையே அப்படின்னா சைடு வால்க்காக போயிடுச்சு. இப்படி சைடாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு அந்த வீடியோ ஆட் பண்ணுற பாருங்க, எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படியாச்சும் இறங்கிடுடான்றதுக்காக ஒரு 4வது மலை வரைக்கும் அந்த ஆதியோகி சிலை வரைக்குமே நாங்கள் வந்து ரீச் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஓகே நார்மலாக இருக்குது, பரவாயில்ல, நின்று வந்துட்டோம். ஏன்னா அதெல்லாம் பிளைன் சர்ஃபேஸ்னால அது இறங்கப்போ வந்து பார்த்திங்கன்னா வலியும் ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப ஏறும் போது கொஞ்சம் குறுகலாக இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பிளைனாக இருக்குது. அதே மாதிரி இடமும் தாராளமாக இறங்குற மாதிரி ஒரு பெரிய இடமா இருந்துச்சு. அதில் ஏற முடியாது, ஏன்னா அது வந்து இறக்கத்தன்மையாக ரொம்ப இப்படி ஸ்லோப்பாக இருக்கும். அதில் நீங்கள் வலிக்கு தான் இவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். ஏறுறதுக்கு தனியாக வலி போகுது, இறங்குறதுக்கு தனியாக வலி போகுது. ஏன்னா அது ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அது நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. மலை தாண்டோம், 4வது மலைக்கு வந்துட்டோம், ஆதியோகேஸ்வரர் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். அப்போ நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 5:30 ஒரு 6 o'clock நல்ல ஒரு புகைமூட்டமாக பனிமூட்டமாக இருந்த இடம். அப்போ நாங்கள் இறங்க ஆரம்பிச்சு தான். இது வரைக்கும் இறங்குனது ஒரு இதாக பெருசாக தெரில. அதுக்கப்புறம் இறங்கணும் பாருங்கள் ஸ்டெப்ஸில், ரொம்ப மோசங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே பிளைன் சர்ஃபேஸில் வரும்போது ஒன்றுமே தெரிஞ்சிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் கீழே இறங்குனது பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டெப்ஸு, முட்டிலாம் பேத்தெடுத்துச்சு. உண்மையாலுமே வலினா வலி, அப்படியேப்பட்ட வலி. என் வாழ்நாள்லேயே அந்த முட்டி வலியை நான் பார்த்ததே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே காலை தூக்கி வைக்க முடியல. முட்டி வலி சுருக்குன்னு ஊசி எடுத்து குத்துனா முட்டியில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வலிச்சுது. அதையும் தாண்டி ஒரு பக்கமாக சைடு வாக்காக எடுத்து நாங்கள் இறங்கி பொறுமையாக வந்துட்டோம். கடைசி மலை அந்த வெள்ளை விநாயகர் வந்து ரீச் ஆகும்போதெல்லாம் ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு ரிட்டன் கீழே இறங்கணும், எப்படியாச்சும் இறங்கணுன்ற போது அந்த கடைசி ஒரு மலை மட்டும் தூரமே குறையல. அந்த அளவுக்கு பொறுமையாக என்னடா இன்னும் முடியலையான்னு சொல்லிட்டு இறங்கிட்டே இருக்கும். அந்த ஒரு மலையே கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு சொல்லப்போனால். அந்த அளவுக்கு இருந்துச்சு பொறுமையாக. ஏன்னா கடைசி மலை மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி ரொம்ப வலி வரத்துறதுன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா அது கடைசி மலை இறங்கும் போது மட்டும்தான். அதில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கால் வலி, எல்லா வலி, உடம்பு வலி எல்லாமே வரும். இதெல்லாம் எப்படி சொல்கிறது, சில பேர்த்தால் ஒன்றுமே முடியல அப்படின்ற கட்டத்துக்கு மேலே போயிடுவீங்க. ஆனால் வெற்றிகரமாக நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்களால் கால் அடி எடுத்து வைக்கவே முடியல. வந்தோடனே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வெள்ளிங்கிரி அப்பனையும், அதுக்கப்புறம் விநாயகரையும், அதுக்கப்புறம் அம்மன் நடராஜர் சாமி, கீழே 4 பேர் இருக்காங்க, 4 பேர்த்தையும் வழிபட்டுட்டு டேரெக்டாக நாங்கள் போய் சாப்பிட்டு படுத்தவங்க தான். ஆனால் நாங்கள் படுத்து ரொம்ப நேரம்லாம் படுக்கவே இல்லை. அடுத்து நாங்கள் ட்ரெயின் புக் பண்ண வேண்டியது இருந்துச்சுனால ட்ரெயின் புக் பண்ணிட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம். ஆனால் நீங்கள் அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. மேலேருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஒரு 5 மணி நேரமாச்சும் கீழே நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு அந்த கால் அந்த தொடப்பக்கெல்லாம் உங்களுக்கு ரத்தம் கட்டினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முட்டி வலியாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நீங்கள் உடனே கையாக நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் செய்கிற மிகப்பெரிய முட்டாளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கையோடு ட்ராவல் பண்ணிங்கன்னா கால் நீட்டி போட்டு உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஓகே. நீங்கள் அதெல்லாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா அந்த டைமில் நான் அதுவும் வீக்கெண்டாக பார்த்துட்டு நான் பண்ணிங்கன்னா கூட்டம் ஹெவியாக இருக்கும். உங்களால் பஸ்ஸில் நின்றுட்டு போகிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பிளான் பண்ணுறீங்க, கடைசியாக நீங்கள் மலை ஏறிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகேடா, இதில் வந்து நீங்கள் என்ன சொல்ல வர, எப்படி நீங்கள் இதை ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுறேன். இன்ன வரைக்கும் ஒரு பார்க்காத ஒரு காட்சியை நான் பார்த்துருக்கேன்.
அது இல்லாமல் இதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியுமா, இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் என்னால் போக முடியுமா அப்படின்னு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்சா அந்த வெள்ளியங்கிரி அப்பனை போய் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. அந்த வெள்ளியங்கிரி அப்பன் நினைக்கணும், நம்ம வந்து நீ வந்து பார்க்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லி அந்த அப்பன் அழைச்சா மட்டும்தான் நம்ம அதுக்கு உண்டான போகிறதுக்கு உண்டான வழியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போகிறாங்க, மேலே போகும்போது பாதி வெளியில் இறங்கிடுறாங்க, அவங்களால முடியல, சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளையே இந்த அளவுக்கு நம்ம இன்ன வரைக்கும் எந்த ஒரு மவுண்டன்ஸும் அந்த அளவுக்கு ட்ரெக் பண்ணதில்லை, எந்த ஒரு மலையும் அவ்வளோ தூரம் ஏறினதில்லை. ஏன்னா 7 மணி நேரம் தொடர்ச்சி ஏறும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கொஞ்சமாச்சும் அதுக்கு உண்டான நாலேஜ் இருக்கணும். எந்த ஒரு நாலேஜும் இல்லை, 0 நாலேஜ் வச்சுக்கிட்டு நம்ம ஏறணும்னு நினச்சது ஏறினது வந்து நம்மளோட சொந்த இதாக மட்டும் இல்லாமல் கடவுளோட அன்பாலையும் அரவணைப்பாலையும் தான் நம்ம அந்த அளவுக்கு பத்திரமா ஏறிட்டு பத்திரமா வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல ரொம்ப நான் வணங்குறேன் கடவுளை. ஸோ இதோட என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம், பகல்லாம் போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் பார்க்கணும், சன்ரைஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நெல்லிக்காய் ஒன்று கொடுப்பாங்க, புதுவங்கான நெல்லிக்காய், அந்த அங்கே விளையிறது மட்டும் அது சாப்பிட்ணும் அப்படின்னா நாங்கள் நிறைய எதிர்பார்த்து நான் பர்சனலாக பிளான் பண்ணேன். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே போய் அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம வந்து நைட் ஒன் நைட்டாக ஏறிட்டு நைட் ஒன் நைட்டாக வரது தான் பெஸ்ட்டு பிளான். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஏறினீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். நைட்டில் ஏறது பிளான் பண்ணுங்கள், நைட்லேயே இறங்குற மாதிரி. நீங்கள் 4:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து போனாலும் நீங்கள் மேலே ஏறிடலாம். ரிட்டர்ன் அப்படியே நீங்கள் பொறுமையாக நீங்கள் அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு, நீங்கள் அர்ச்சனை பண்ண முடியாது, அபிஷேகத்தை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துனீங்கன்னா கீழே இறங்குனீங்கன்னா ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் நீங்கள் ரிட்டர்ன் வந்துடலாம் மாதிரி. அப்படி இருக்கும். ஒரு 8-9 மணிக்கெலாம் மேக்ஸிமம் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் பொறுமையாக உட்காந்து வந்தாலும், ரெஸ்ட் எடுத்துகிட்டே வந்தாலும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து 9 மணிக்கு ரீச் ஆகிடலாம் நிற்காம வந்தீங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பிளான் பண்ணுறீங்க, இப்போ தான் நான் வெள்ளியங்கிரிக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் பிளான் பண்ணுறேன்னா, நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரௌட் அதிகமாக இருக்காது. வீக் எண்டில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். க்ரௌட் அதிகமாக இருக்கிறதும் நமக்கு ஒரு நல்லது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வராததுனால முன்னாடி போகிறவங்கள பார்த்து நம்ம பாட்டு பின்னோக்கி அவங்கள நோக்கியே போயிட்டே இருக்கலாம். புதுசாக வந்தோம்னா நம்மளுக்கு வழி தெரியாமல் ஒரு இடத்துல நிற்போம், தேடுவோம். ஏன்னா அங்கே இருக்கிற வழிங்களாம் 2-3 வழி போய்கிட்டே இருக்கும். எந்த வழியில் போனாலும் நம்ம மேலே ஏறது தான். ஆனால் நம்ம எந்த வழியில் போகணும்னு சொல்லிட்டு அந்த உட்காந்து எடுத்து யோசிக்கிறத விட்டு க்ரௌட் அதிகமாக இருக்கிற டைமில் போனோம்னா முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க, நம்ம நோக்கி பின்னாடி போய்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நின்று கூடயும் போகலாம், தப்பு இல்லை. அதனால் வீக்கெண்டில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரலாமா பப்ளிக் செக்டரில் வரலாமா பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டரை சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் க்ரௌடு ஹெவியாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் தாராளமாக பொறுமையாக போகிறேன்னு நினச்சா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வாங்க. இல்லை எனக்கு வந்து 2 நாள் தான் டைமு, நான் இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு வீட்டுக்கு போகணும், மறுநாள்லாம் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் பப்ளிக் வெஹிக்கிளே சூஸ் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் ஏறும் போது கூட அடிச்சு பிடிச்சிட்டு ஏறுவீங்க, இறங்கிட்டு வரும்போது அதுக்கும் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி தான் ஏற மாதிரி இருக்கணும். ஏன்னா வீக்கெண்டுனால க்ரௌடு ஹெவியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு இது சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும் தான் அந்த க்ரௌடில் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி நான் போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் தான் உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வீக்கெண்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் அதனால் அந்த க்ரௌட்லாம் எல்லாம் பார்க்க முடியாது, நான் பொறுமையாக வந்துட்டு போகிறனாலும் வீக் டேஸ்லேயே வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அட் த ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ். ஸோ இதுதான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வெள்ளியங்கிரி ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, நாங்கள் வீடியோ பார்த்தோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு எண்ணத்தில் நாங்கள் போயிட்டோம். அங்கே நடந்ததே வேறு. நாங்கள் இங்கேருந்து டேரெக்டாக சேலம் டு காந்திபுரம் போயிட்டோம். காந்திபுரத்துலேருந்து டவுன் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் பிடிச்சி நாங்கள் அங்கே போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஈஷா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் பூண்டி பஸ் அங்கே வந்தது. பூண்டி பஸ்லேயே ரிட்டன் நாங்கள் பூண்டி போயிட்டோம். பூண்டி போயிட்டு இறங்கினோன்னே தான் எங்களுக்கு பெரிய எதிர்ச்சி. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடைகளுமே இல்லை. எந்த ஒரு கடைகளும் இல்லைன்னா நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கோ ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கோ அந்த மாதிரி எந்த கடையுமே இல்லை. அங்கே இருக்கிற கடை எல்லாமே சிவலிங்கத்துக்கு வழிபடுறோம்னா பொருட்கள் விற்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த தாயத்து அந்த மாதிரி கயிறுகள் அந்த மாதிரி இது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 2 கடை மட்டும் தான் கீழே இருக்குது. ஒரு கடையில் வந்து டீ காஃபி கொடுக்குறது, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த பஜ்ஜி போண்டா இது மாதிரி போடுறது இருக்குது. இது மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே கம்பேர் டு நார்மல் இங்கே இருக்கிறத விட அங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இறங்கும்போது எங்களுக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே ஒரு வழியாக போய் பார்த்துட்டு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் மன வலிமையை வச்சுட்டு மட்டும் உங்களால் ஏற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் ரொம்ப அடி வாங்குவீங்க. மன வலிமை ரொம்ப இருக்கணும், ஆனால் அதை விட உடல் வலிமை ரொம்ப இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2 வலிமை இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றிகரமாக ஏறிட்டு இறங்க முடியும். உங்களுக்கு புதுசாக ஏறணும்னா இது ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன். ஸோ என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அது முதல்ல சொல்லு. நான் முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காந்திபுரம் வந்தோடனே அங்கேயே ஃப்ரூட்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ், நீங்கள் எத்தனை பேர் போட்டிங்களோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தனித்தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் போயிட்டு எம்டி வாட்டர் பாட்டில் கூடயும் வாங்கிட்டு நீங்கள் ரீஃபில் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நீங்கள் காந்திபுரத்தில் நீங்கள் 20 ரூபாய்க்கு வாங்கினா அங்கே வந்து பூண்டியில் நீங்கள்
வெள்ளியங்கிரி ஆண்டவர்கிட்ட கிட்ட போனாவே 40 ரூபா ஒரு பாட்டில் ஆயிரும். அதனால கீழே இங்கேருந்து எத்தனை பேர் போகிறீங்களோ 1 லிட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயே ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க, பிஸ்கெட்ஸு, வாட்டர் கன்சியூம் பண்ணுற மாதிரி, வாட்டர் நீங்கள் சாப்பிட்டா வாட்டர் அதிகம் குடிக்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் பை பண்ணாதீங்க. ஃப்ரூட்ஸ் ஜூஸியாக இருக்கிறது ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க, டேட்ஸ் வாங்கிக்கோங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி இது நிறைய வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு போர்வை, ஒரு ஹூடி, 2 செட்டு டிஷர்ட்ஸ், 2 செட்டு ட்ரெஸ்ஸு. ஏன்னா இங்கேருந்து போவீங்க, அங்கேருந்து சுனையில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அங்கே ஒரு ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் அங்கே ஒரு செட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு 3 செட் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டர்ட்டியாக தான் வருவீங்க. மணல்லாம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்தால் போதுன்றனால எங்கே வேணால் உட்காருவீங்க. ஏன்னா அங்கே உட்காந்துட்டு தரைக்கிறலாம் இல்லை, மணல் மேலே தான் உட்காரணும், கல் மேலே தான் உட்காரன்ற போது அங்கே ரொம்ப டர்ட்டி ஆகும். அதனால் நீங்கள் கீழே வந்துட்டு வீட்டுக்கு போகணுமே என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு குளிக்காமல் நீங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு ஒரு ப்ரீ ப்ரிப்பேர்டாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு 3 செட்டாக எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நீங்கள் ஒரு ஹூடி, ஒரு போர்வை, ஏன்னா நீங்கள் அங்கே வந்து பனியில் வாடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு இது. 2வது விஷயம் ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் காந்திபுரத்துலேயே வாங்கிக்கோங்க. 3வது வாட்டர் பாட்டில், பர் பர்சனுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தனிப்பட்ட முறையில் அங்கேயே வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்டை கேரி பண்ணாதீங்க. அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏற முடியாத பண்ணிடும். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ், உங்களுக்கு கை கால் வலி ஏதாச்சும் இருந்ததுன்னா அங்கே போய் எப்படி இருந்தாலும் ஒரு 6வது மலை சாமி பார்த்துட்டு டேப்லெட்ஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கன்ஃபார்ம் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸ்ப்ரே இருக்கும், அது ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா கீழே இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வலிக்கு ரொம்ப கால் வலி இருக்கும். நீங்கள் அப்பப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். மெயினாக ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கணும், ஸ்நாக்ஸ் வாங்கிக்கணும், வாட்டர் பாட்டில் வாங்கிக்கணும், ஒரு ஹூடி, ஒரு போர்வை, 3 செட்டு ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் பண்ண வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னதை வந்து பாதி நீங்கள் பண்ணக்கூடாது. எதனாலும் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் வாங்குகிறேன், ஃப்ரூட்ஸ் வாங்குகிறேன், தண்ணி பாட்டில் 1 லிட்டர் வாங்காமல் 2 லிட்டர் வாங்கி வச்சுட்டா நம்ம காசு மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஓவராக நீங்கள் வெயிட் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இங்கே 20 ரூபா மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ரொம்ப மேலே ஏறும்போது ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த 20 ரூபா நீங்கள் அங்கே எக்ஸ்ட்ரா போட்டுக்கூடியும் அங்கே ஏதாவது கூடயும் வாங்கி சாப்பிடலாம். அதனால் கேரி பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களால் வெயிட் லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி கேரி பண்ணுங்கள். ரொம்ப வெயிட்டாக வச்சு கேரி பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போயிடாதீங்க. இதுதான் என்னோட இது. ஸோ இதுதான் டிஆர்எஃப் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெள்ளியங்கிரி. ஸோ நீங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் அங்கேயே விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்ஸ்டா சைஸில் எடுத்துகிட்டு போனேன். பட் ஆனால் அங்கே ஏறும் போது நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு, அங்கே இருக்கும் போது வேறு இருக்கிற நம்ம சூழ்நிலை வேறு, நம்ம உடல்நிலை சூழ்நிலை வேறு. அதனால் நம்ம எதுவுமே அங்கே பண்ண முடியாது. ஸோ அதனால் அங்கே அதிகம் நான் வீடியோஸ் எடுக்க முடியல. ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நான் நெக்ஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நான் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் கவர் எடுக்கிறேன். அதில் நான் மார்னிங் டைம் போகிற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். ஏன்னா இந்த டைம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல டிஆர்எஃப். எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா தொட வலியும் முட்டி வலியில் இன்னுமே இருக்குது. ஸோ அதை நான் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம பக்கெட் லிஸ்ட் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம பார்க்காதது, நம்ம பண்ணாதது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் நம்மளோட சேர்ந்து நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள பிடிச்சிங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கிளியராக கொடுத்துருப்பேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், என்னென்ன வேணும் என்னென்ன தேவையில்லைன்றதை பற்றி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். அப்படி இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இதோட நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ டாடா பை, யூ டேக் கேர்.